உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கோயில் விஷயத்துல நீங்க தான் எதுவும் கேட்காமலே செஞ்சிடுறீங்களே, அப்புறம் என்னங்கய்யா? மச்சான், உங்ககிட்ட பேசணும் மச்சான். சரி, நம்ம அப்புறம் பேசலாம். மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான், உங்ககிட்ட பேசதான் வந்தேன். நீங்க பாட்டுக்கு முகத்தை திருப்பிட்டு போறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் மச்சான் அப்படி பேசுறீங்க? நீ அன்னைக்கு என் தம்பி கிட்ட நடந்துகிட்டது பெரிய தப்பு. அன்னைக்கு நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன், நீ கேட்கல. நீ எப்ப என் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் உன்னை மன்னிக்கிறானோ அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். அன்னைக்குதான் உங்ககிட்ட பேசுவேன். மச்சான், என்ன பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு நடந்துகிட்டதுல எந்த தப்பு இல்ல மச்சான். என் ஆத்தா தவசத்துக்கு நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். அழையா விருந்தாளியா என் வீட்டுக்கு உங்க தம்பி வந்தது உங்க தம்பியோட தப்பு. ஆகாதவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுத்தேன். அன்னைக்கே நானும் சொல்லிட்டேன் மச்சான், எனக்கு நீங்க உங்க குடும்பம் தான் வேணும். உங்க தம்பி எல்லாம் நான் கிட்டவே சேர்க்க மாட்டேன். வருதா, என்னையும் என் தம்பி பிரிச்சு பேசாதன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். அவனை உனக்கு ஆகாதவன நீ பார்த்தனா நானும் உன்னை அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கும். என் தம்பியை பத்தி நீ பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதோட நீ உன் பேச்சை நிறுத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம என் கோவத்தை தூண்டாத. நான் இனிமே உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. என்ன மச்சான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு என் பொண்ண கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. இப்ப வந்து பேச மாட்டீங்கன்னா என்ன அர்த்தத்துல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாமா, அப்பா தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல, விடுங்க மாமா. அது எப்படி மாப்பிள்ள விட முடியும்? ஊரை கூட்டியாச்சு, கல்யாணம்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து என்கிட்ட பேசாதன்னு சொன்னா அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி நடக்கும்? அப்ப அப்பா சொன்ன மாதிரி சித்தப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க, பிரச்சனை முடிஞ்சிரும்ல. நான் எதுக்கு மாப்பிள்ள கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மாமா, நீங்க இப்ப இப்படி பேசுறதுதான் பிரச்சனையே. கரியாளா, இனி அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அவனா புரிஞ்சு திருந்தினாதான் உண்டு. நீ அவன்கிட்ட எதுவும் பேசாத. என்னண்ண, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். நான் இன்னைக்கு உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டனா? தேவையில்லாம என் வீட்டுக்கு வந்து பிரச்சனையை இழுத்து விட்டு போயிட்டீங்க. அது இப்ப வரைக்கும் பாய்ஞ்சிட்டே இருக்கு. வரதா, பார்த்து பேசு. அன்னைக்கு நானா பிரச்சனை பண்ணேன்? அன்னைக்கு நீ ரொம்ப மட்டமா நடந்துகிட்ட. தங்கச்சி புருஷனாச்சேன்னு நான் அன்னைக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். இல்லன்னா நீ அன்னைக்கு பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? கிழிச்சிருப்பீங்களா? கையை விடு. வா நந்தினி. கையை விடா. ஏய், என்ன எங்கடா கூட்டிட்டு போற? ஏற்கனவே கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்தினதெல்லாம் உனக்கு போதாதா? இன்னைக்கும் அப்படி ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறியா? ஏய் நந்தினி, உனக்கு என்ன என் மேல உள்ள கோபம் போகலையா? அது எப்படிடா போகும்? நான்லாம் வரமாட்டேன் வேண்டான்னு எத்தனை வாட்டி சொன்ன? நீ கொஞ்சமாவது கேட்டியா? நான் சொல்றதையே காதுல வாங்கிக்காம கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு போன. அதனால மாமா கிட்ட எனக்கு தான் கெட்ட பேரு. 2 பேரும் சேர்ந்து குடும்ப பேரை கெடுத்துறாதீங்கன்னு மாமா சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏய், அங்க ஏதோ கோவத்துல அப்பா பேசிட்டாரு. அவர் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத. டேய், மாமா அப்படி பேசினதுல எந்த தப்பு இல்ல அருள். அவர் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. உன் பேச்சு கேட்டுட்டு நான் உன் கூட வந்த பாத்தியா, அதுதான் தப்பு. மாமா அந்த திட்டிக்கிட்டு இருக்காரே, அப்ப நந்தினி மேல தப்பு இல்ல. நான் தான் அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? இல்ல நந்தினி, திடீர்னு அப்பா அங்க வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதனால எனக்கு ஒண்ணுமே ஓடல. அப்பா படபடன் கோவமா பேசிட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டாரு. நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு அப்பா கிட்ட உன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்லி என்னடா பிரயோஜனம்? நேத்து மாமா என்னையும் சேர்த்து திட்டுறதுக்கு முன்னாடியில நீ சொல்லிருக்கணும். சாரி நந்தினி, நான் பண்ணது தப்புதான், தெரியாம பண்ணிட்டேன். சோ மன்னிச்சிரு. ஏய் நந்தினி, இதுக்கு மேலே என் மேல கோவமா இருக்காத. அருள், எங்க போனா இவன்? நந்தினி, இப்ப நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்ப? இனிமே
நான் எந்த விஷயத்துக்கும் வீம்பு பிடிக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேட்டுப்ப நந்தினின்னு சொல்லி 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை மன்னிப்பேன். ஏய், தோப்பு கரணமா? இங்கயா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும். எனக்கு நீ இப்போ தோப்பு கரணம் போட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமும் நீ என்ன கெஞ்சினாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் முக்கியமா இல்ல மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறியே, அது முக்கியமானு நீயே டிசைட் பண்ணிக்கோ. நீதான் முக்கியம் நந்தினி. அப்ப நான் சொன்ன மாதிரி தோப்பு கரணம் போடு. போட்டு தொலைக்கிறேன். தொலைக்கிறியா? இல்ல இல்ல, சும்மா வாய் தவறி வந்துருச்சு. தோப்பு கரணம் போடு. சரி, இனிமே நான் எந்த விஷயத்திலையும் வீம்பு பிடிக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேப்ப நந்தினி. சரி போதும், நிறுத்து. ம். நான் உன்னை மன்னிச்சிடுறேன். தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ நீயே வச்சுக்கோ. இப்ப நீ கிளம்பு. கிளம்பவா? இப்பதானே மன்னிச்சிருக்க, அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்ற? கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாமே. டேய், நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே இப்போ கோவில்ல தான் இருக்காங்க. யாராவது திரும்ப நம்மள பாத்துட்டா அப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆயிட போகுது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இவ்வளவு நேரம் முறைச்சுதானே பேசிட்டு இருந்த, கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு பேசிட்டு போயேன். ஈ, இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நம்ம 2 பேரையும் இனி யாராலையும் பிரிக்க முடியாது. மாமா, மாமா, அருள், அண்ணே. அருள், இவ்ளோ பெரிய மணி மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை தப்பிச்சாரு. உனக்கு எதுவும் ஆகல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. மணி விழுறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு வந்து என்ன காப்பாத்திட்டா. எப்பெல்லாம் உன் பிள்ளைக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணு வந்துதான் உன் பிள்ளைய காப்பாத்துவா. அப்போ அந்த சாமியார் சொன்ன பொண்ணுதான் அருளை வந்து காப்பாத்திருக்கா. அருள், அந்த பொண்ணு யாருன்னு பாத்தியாப்பா? இல்லப்பா, லைட் ஆஃப் ஆனதால இருட்டுல அந்த பொண்ணு யாருன்னு பாக்குறதுக்குள்ள போயிட்டாப்பா. அந்த பொண்ணு நான் தான் மாமா. நான் தான் உங்களை காப்பாத்துனேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.